வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரியல் ஃபேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சுமாலா. இது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. ஒரு கப்பிள் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தைகளே இல்லை. அந்த ஊரில் அவங்க பெரிய பணக்கார குடும்பம். ஆனால் குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஊர் மக்கள் அவங்கள கேலி செய்கிறாங்க. அப்போ கணவன் தன் மனைவிக்கிட்ட இன்னும் 6 மாதத்தில் நீ கன்சீவ் ஆகலைன்னா நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட மனைவி வேதனையில் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற 2 பேர் பேசுகிறத கேட்குறாங்க. என்னென்னா, பக்கத்து ஊரில் ஒரு வயதான அம்மா கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டா சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாளே தன்னோட பணிப்பெண்ணை கூட்டிகிட்டு பக்கத்து ஊருக்கு அந்த அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதும் அவங்க பணிப்பெண்ணை வெளியவே நிற்க சொல்லிவிட்டு இவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற வயதான அம்மா வேறு யாரும் இல்லைங்க, அவங்க ஒரு விச், அதாவது சூனியக்காரி. அந்த சூனியக்காரி அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட மந்திர சக்தி மூலமாக உன்னை கர்ப்பிணியாக்க முடியும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அதுக்கு நீ ஓகே சொன்னால் நான் பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் சரி என்ன கண்டிஷன்னு கேட்குறா. என்னோட மந்திர சக்தி மூலமாக உனக்கு நான் 2 பெண் குழந்தைகளை கொடுப்பேன். அதில் ஒன்று மனித குழந்தை, பார்க்க அழகாக இருக்கும். இன்னொன்று பார்க்கவே அக்லியாக அன்ஷேப்பாக இருக்கும், ஏன்னா அது டெவிலோட குழந்தை. 10 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறந்ததும் உன்னோட 2 குழந்தைகளையும், அதுவும் அந்த அக்லியாக இருக்கிற டெவில் குழந்தைய 10 வயசு வரைக்கும் நல்லா கேர் எடுத்து வளர்க்கணும். அந்த குழந்தையோட 10வது பிறந்தநாள் அப்போ டெவிலுக்கு சொந்தமான அந்த குழந்தைய டெவிலே வந்து கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீ உன்னோட மற்ற குழந்தையோட சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அதே சமயம் அந்த குழந்தைகளை கேர் பண்ணிக்காமல் அதுகளுக்கு கஷ்டங்களை கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அதற்கான பின் விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சூனியக்காரி சொல்கிறான். இதை கேட்டதும் அந்த பொண்ணு முதல்ல ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் தனக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் கேலி செய்கிறத விட இதை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணுறான். அந்த சூனியக்காரியும் மந்திரங்களை ஓதி அந்த பொண்ணை கர்ப்பிணியாக்கிடுறான். ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டீலிங்கை அந்த பொண்ணு யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிடுறா, தன் கணவன் உட்பட. 1 மாதத்துக்கு அப்புறம் மனைவி கர்ப்பம்னு தெரிஞ்சதும் கணவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லி திருவிழா மாதிரி கொண்டாடுறான். ஒரு நாள் கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது கணவன் சொல்கிறாரு, என்ன குழந்தைன்னு தெரியாமல் எப்படி பேர் வைக்கிறதுன்னு. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, கண்டிப்பாக பெண் குழந்தைகளாக தான் இருக்கும்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, சூனியக்காரி சொல்லியிருக்காங்களே. அப்போ கணவன் சொல்கிறாரு, ஓகே அப்போ குமலான்னு பேர் வைக்கலாங்கிறாரு. அப்போ மனைவி சொல்கிறாங்க, 2வது குழந்தைக்கு சுமலான்னு வைக்கலான்னு. ஸோ ஒரு குழந்தை பேர் குமலா, இன்னொரு குழந்தை பேர் சுமலா. நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. 10 மாதம் ஆகுது. தன்னோட மனைவிக்கு டெலிவரி பெயின் வருது. வீட்டிலையே டெலிவரி பார்க்குறாங்க. கணவன் ரூமுக்கு வெளியே பதட்டத்தோடு காத்துட்ருக்கான். முதல் குழந்தை பிறக்குது. ஆனால் அழவே இல்லை, எந்த அசைவுகளும் இல்லை. அந்த பெண்ணுக்கு டெலிவரி பார்க்குற அம்மா அந்த குழந்தைய தட்டி அசைச்சு பார்க்குறாங்க. ஆனால் அது அசையவே இல்லை. உடனே அந்த தொட்டிலில் படுக்க வச்சுட்டு அடுத்த குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. அது வெளியே வரும்போதே நல்ல அழுக சத்தத்தோடு வருது. அழுக சத்தம் கேட்டதும் வெளியே நின்றுட்டு இருந்த கணவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே வந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியலை. ஏன்னா அந்த குழந்தையோட முகம் விகாரமாக இருந்துச்சு. இன்னொரு குழந்தை அசையவே இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்குறான். அவனுக்கு கோபம் வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த விகாரமாக இருக்கிற குழந்தைய குத்தி கொன்னுடுறான். அந்த சமயத்தில் அரை மயக்கத்தில் இருந்த அவனோட ஒய்ஃப்னால் அதை தடுக்க முடியல. அந்த குழந்தைய குத்தி கொல்லும்போது அசைவே இல்லாமல் படுத்துட்டு இருந்த குழந்தைக்கு உயிர் வந்து அழ ஆரம்பிக்குது. உடனே அந்த கணவன் தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு ஊரில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எனக்கு வாரிசு வந்தாச்சுன்னு கர்வமாக சொல்கிறான். வருஷங்கள் ஓடுது. குமலாங்கிற அவனோட குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. ஆனால் அந்த குழந்தையோட இடது கை கால் சரியாக செயல்படலை. இதனால் அவனுக்கு அந்த குழந்தை மேலே கோபமும் வெறுப்பும் இருக்குது. ஊரில் குமலா வயசில் இருக்கிற குழந்தைங்க யாருமே அவ கூட விளையாட மாட்டாங்க. எல்லாரும் கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் தன்னோட அப்பாவும் பாசமாக இல்லையேன்னு குமலாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் குமலா தன்னோட ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குமலா குமலான்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இந்த குழந்தையும் எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு உன்னிப்பாக கவனிச்சுது. அப்போ அது கபர்ட்லேருந்து வந்தது. குமலா பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது கபர்டில் அப்படியே டோர் மெதுவாக ஓப்பன் ஆகி உள்ளே இருந்து குமலா மாதிரியே ஆனால் விகாரமான முகத்தோட ஒரு பொண்ணு வருவா. குமலா பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது, நான் தான் உன்னோட ட்வின் சிஸ்டர், உன்னோட அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா, என்னோட பேர் சுமலான்னு சொல்லும். நான் பிறந்த உடனேயே நான் அழகாக இல்லைன்னு என்னை கொன்னுட்டாங்க. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாத, நான் எப்போவும் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லி கட்டிப்பிடிக்கும். அந்த சுமலாங்கிற பொண்ணு வந்துட்டு குமலாவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் குமலா சுமலா ஒன்றா சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவை எப்படி கொடூரமாக கொல்றாங்க, அந்த ஊரில் வேறு என்னவெல்லாம் நடக்கும்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த படத்தோட முடிவில் இந்த படம் ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணினதுன்னு சொன்னது என்னால் நம்ப முடியல. பிகாஸ் செத்தவங்க எல்லாரும் தன்னை கொன்னவங்களை பழி வாங்கணும்னு நினச்சா இந்த உலகத்தில் தப்பே நடக்காது, போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கற்பனை கதை தான். பாய் வியூவர்ஸ், see you in next video.